ஹாய் ரஜுசீஸ், நான் உங்கள் நீஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேகுக்கோட மினி எஃப்எஃப் தீராத காதல் பார்ட் 3 தான். சாரி, நான் சீக்கிரம் போடுறேன்ட்டு லேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பஸ் ஸ்டாண்டில் தான் ஜங்குக்கோட கையை அவங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சி நிற்கிறான். ஜங்குக்குமே அப்படிதான், அவனோட ஃபேஸ் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. அங்கேயே பார்த்துட்டு இருக்கான் ஜங்கு. இப்போ பஸ் வர நம்ம டேங் தான், வா ஏய் எங்கே வர, நான் போய்க்கிறேன், இல்லை வா நானே வந்து விடுறேன். டேங் வேண்டாம் வான்னு சொன்னான். அப்படின்ற மாதிரி டேங் தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். போயிட்டு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கை விண்டோ சீட்டில் விட்டுருக்கான். டேயாங் அப்படியே அந்த பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கான். ஜங்குக்கோட கையை இறுக்கி பிடிச்ச மாதிரி டேயாங் இருக்க. டேயாங்கோட ஷோல்டரில் அவன் தலையை சாச்சு அப்படியே ஒரு சின்ன சிரிப்போட டேயாங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜங்கு. ஸோ ஜங்குக் தான், சாரி டேயாங், என்னால் தானே அவன் கையில் அடிபட்டுச்சு. ஸோ டேயாங் தான் அப்படியே அவன் கையை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, உனக்காக தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஜங்குக் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா, இத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்ட ஒன்று நம்ம கையில் இருக்குன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஜங்குக்கு சந்தோஷமா இருக்கு. ஜங்குக்கு அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, டேயாங் எதுவும் பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கு அந்த பயணமே. ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷம். டேயாங் தான் யோசிச்சுட்டே இருக்கான், எதையும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட ஸ்டாப் வர நம்ம ஜங்குக் தான் அப்படியே இறங்க, டேயாங்குமே கூட இறங்கிடுறான். ஸோ ஜங்குக் தான், நீ போட்டேயும், இதுதான் லாஸ்ட் பஸ், இதுக்கப்புறம் இது போகாது. அப்புறம் ஏன்ட்டு அவங்க வந்த, உன்னை தனியாக விட்டு போக எனக்கு மனசு இல்லை. இதுக்கு முன்னாடி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் விட மாட்டேன். ஸோ டேயாங் தான் அப்படியே இறங்கி ஜங்குக்கூட நடந்து வந்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஜங்குக்கூட கையை டக்குன்னு டேயாங் பிடிச்சி அவன் பக்கமாக திருப்புறான். ஸோ டேயாங் தான் ஜங்குக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ டேயாங் ஜங்குக்கூட கண்ணை பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக், நான் நல்லா யோசிச்சிட்டேன், நான் ஒரு முடிவுமே எடுத்துட்டேன். ஜங்குக் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்க. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ஒன்று விட வேண்டாம், உன் கூட இப்படியே இருக்கணும். ஸோ ஜங்குக் அப்படியே டேங்க கட்டி பிடிச்சிக்கிறான். விடாத, ஏன் விடுற, உனக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அப்படியே கூடயே வச்சுக்கோ. ஸோ டேங் லைட்டாக சிரிச்சிட்டு, ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு சீக்ரெட்டாக இருக்கட்டும், நம்ம லவ் பண்ணுற விஷயம். ஏன், அது என்னோட ஃபேமிலி இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை யார் மூலியமாக தான் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னால் உன் கூட இருக்க முடியாது, என்னோட்டேருந்து பிரிச்சிருவாங்க. நான் இன்னும் சின்ன பையன்தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸை முடிப்போம், நல்ல வேலைக்கு போகலாம், ஸ்டேபிள் ஆகலாம், ஃபுல்லாக செட்டில் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அதை பற்றி பேசலாம், அதுக்குன்னு ஒரு வயசு வரும்போது. ஸோ ஜங்கு கூடயே சிரிக்கிறான். இப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தள்ளி நிற்கிறான். ஜனா, ஜனா தான், ஏன் இவ்வளோ நேரம்? அது ஜனா அப்படின்ட்டு ஜங்குக் முகம் ஃபுல்லாக ஒரே சந்தோஷம். அவன் ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே நிற்கிறான். டேயாங் தான், அம்மாவா? ஆமாம் ஜனா. ஓ ஆண்டி, ஹாய் ஆண்டி. டேயாங் தானே? ஆமாம், உங்களுக்கு எப்படி? அது கெஸ் பண்ண. சரி, நீ என்ன பண்ணுற டேயாங் இங்கே? அது ஜங்குக்கை விட்டுட்டு போகலான்னு வந்தேன். அவன் அப்படியே கூடயே என்னோடய ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டான், அதான் பத்திரமா விட்டுட்டு போகலான்னு வந்தேன். அடப்பாவி, விட்டுட்டு போக வந்தியா? இதுக்கப்புறம் பஸ் வராதே, எப்படி போவட்டையும்? அது நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நான் கிளம்புறேன்.
அப்படின்னு இங்கே டேங்க் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா அது ஜங்குக்கோட அம்மா, அதனால அவனுக்கு லைட்டாக பயம் இருக்குது. ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கிறான். இங்கே ஜனாக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஆனால் எதுவும் கேட்டுக்கல. இல்லை டேயாங், இரு, எப்படி தனியாக போவேன், அதுவும் பஸ்ஸும் கிடையாது, நடந்தா போவேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேப் தான் புக் பண்ணுறாங்க. ஐயோ ஆன்ட்டி, அதெல்லாம் வேண்டாம். ஆ, வேண்டான்னு சொல்லிட்டா விட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. எப்படி என் பையனை விடுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க, உனக்கான ஒரு கேப் புக் பண்ணி தர மாட்டேனா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜனா தான் டேங்க பற்றி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் போட்டு கூட, அப்போ தான் அவன் சீக்கிரம் வீட்டுக்கு போவான், லேட்டாக வேற ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரி டேங்க பார்க்க. என்ன ஜங்குக் அமைதியாரு. ஜங்குக் சிரிச்சுட்டே இருக்கான். ஜனா தான் கேப் புக் பண்ணிட்டு வந்துடும், 2 minutes தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேபும் வருது. ஸோ நம்ம அங்கே அப்படியே ஏறி உக்காந்துட்டு, நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல ஜங்குக்? இருக்கு, மறக்க மாட்டேன். சரி, நானா கால் பண்ணுற வரைக்கும் பண்ணாத, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்டே அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா ஜனாதான், என்ன பேசுகிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஜங்குக் தான், ஜனா அமைதியாரு. சரிதான்டா. ஸோ நம்ம அங்கே சிரிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இங்கே கேப் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படி நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் டேங் தான் கேபில் கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம டேங் தான் அந்த காரோட சைட் மிரரில் நம்ம ஜங்குக்கையும் ஜனாவையும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த கார் விண்டோ சைடில் அப்படியே சாஞ்சிட்டு அவன் கண்ணை மூடி ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்பா அப்பா, அடிக்காதீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க? நான் சொல்ல திருப்பி போய் அந்த ஜங்கு கிட்ட பேசுறல நீ? இல்லை இல்லை இல்லைப்பா, நான் பேசவே இல்லை. யார் சொன்னா? போய் சொல்லாதட்டையும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னது. இல்லைப்பா, இல்லை நான் ஜங்கு கிட்ட பேசுகிறதே இல்லை. இந்த பக்கம் டேங்க்கு சர மாதிரி அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்பா மிலிட்ரின்றனால பெல்ட் தான், கை கூட கிடையாது. ஸோ டேங் தான் இப்போ ஸ்கூலில் ப்ளே ஸ்கூல் படிக்கிற டைமில் இப்போ ஜங்குக்கு வந்து நம்ம டேங் பக்கத்தில் உட்காரான். டேங் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, பாப்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு? இதோ அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். அச்சோ டேயும், கையில் என்ன சிவப்பாக இருக்கு? ஒன்றும் இல்லை, விஜய் அது அடிப்பட்டுச்சு, கீழே வெஞ்சிட்டேன். இப்படி தான் ஜாக்கிரதா இல்லாமல் இருக்கிறதா? விஜய் நம்ம சாப்பிட்லாம், அம்மா சொன்னாங்க, சாப்பிட்டா வழிலாம் ஓடி போயிருமா, பசிக்குதுல்ல, சாப்பிடணும்ல அப்படின்ட்டு டேங் தான் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். இங்கே பாருட்டையும், அந்த கிரவுண்டில் அந்த ஜங்குக் இருந்தால் கூட நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. பாவம், தனியாக விளையாடுவானே, நான் ஸ்கூலில் பேச மாட்டேன், கிரவுண்ட்லேயாவது கொஞ்ச நேரம் பேசிக்கிறேனே. அவன் தனியாக இருப்பான், நான் தான் அவன் ஃப்ரெண்டு. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா? சரி, பேச மாட்டேன். அப்படியே இந்த பக்கம் கிரவுண்டில் டேங் தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டேங் விளையாண்டுட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு கீழே விழுந்துடுறான். ஜங்குக்கு அவனை பார்த்துட்டு இருந்திருப்பான். டக்குன்னு ஓடி வந்து டேங் பக்கத்தில் இருக்கான். என்னாச்சு டேயாங், என்னாச்சு? வலிக்குது, கால் வலிக்குது. ஸோ அப்போ டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டேங்கக்கிட்டேருந்து ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. ஸோ மற்றவங்க எல்லோரும் விளையாட போக ஜங்குக் தான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக் தான் டேங்கோட கால் கிட்ட அப்படியே அப்படின்ற மாதிரி ஊதிட்டு இருக்கான். டேங்க்கு சிரிப்பு வருது, ஆனால் எதுவும் சொல்லிக்காம ஜங்குக்கூட ஹெட்டில் தலைவி கொடுத்துட்டு, என்ன பண்ணுற? அது ஜானா இப்படி தான் பண்ணும், அடிப்பட்டா ஃபோனு ஊதுன்னா சரியா போயிடும். அப்படியா, சரி பண்ணு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம டேங்கோட அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டேங்கோட அம்மா தான், எதுக்குங்க எப்போ பார்த்தாலும் அவன் போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க? சின்ன பையங்க, ப்ளே ஸ்கூல் தான் படிக்கிறான், எதுக்காக அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லடி, உனக்கு தெரியாது.
அந்த பொம்பளை அவனோட பையன்கிட்ட இவன் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. விடுங்களேன், சின்ன பசங்க, வாயை மூடிட்டு கிளம்பிற. ம் அப்புறம் அவனுக்கு விழுந்தாடி உனக்கு விழுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கிளம்பிற. ஸோ இங்கே டேங்கோட அம்மா எதுவுமே பேசலை. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் நம்ம ஜகுக்கு டேங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான், நான் ஒன்று கேட்கவா? என்ன கேட்கணும்? அது வந்து உனக்கு அப்பா இல்லை? ம் எனக்கா? எனக்கு அப்பா இல்லை. நானும் அம்மாவும் மட்டும்தான். அப்பா எங்க? ம் தெரியாது. அம்மா கிட்ட நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். அம்மா அப்பப்போ அழுவாங்க. அது அது ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்னார், நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்பா பற்றி கேட்கக்கூடாது, அம்மா ஹாப்பியாக இருக்கணும்னா நீ கேட்காத அப்படின்ற மாதிரி சொன்னாரா. நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். தான் அதெல்லாம் விடு, அப்பாலாம் இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான். எனக்கும் இருக்காரு, ஆனால் அடிச்சுட்டே இருப்பாரு, அடிப்பாரா, அப்போ எனக்கு அப்பா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸை ஸ்கிப் ஆகிருக்கும். நம்ம டேங் தான் ஒரு மணி நின்று பார்த்துட்டு இருக்கான். நீ ஒரு பேட் கேட். இல்லை, இப்படி இங்கே டேங்கோட அப்பா ஜங்குக்கு மிரட்டுறத அவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு அங்கே போகவும் முடியாது, ஏன்னா டேங்க்கு அவங்க அப்பானா அவ்வளோ பயம். அவங்க முன்னாடி அவன் போய் ஜங்கு கிட்ட பேசவே முடியாது. அங்கேருந்து ஜங்கு கழுதுகிட்டே ஓடுறத அவன் பார்த்துருப்பான். டேங் கண்ணுலேருந்து ஒரே தண்ணியாக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம டேங்கோட வீட்டில் தான் அவங்க அம்மாட்ட இதை சொல்லிட்டு அங்கே அழுதுட்ருக்கான். அம்மா ஜங்குக்கு அப்பா திட்டினாரு, பேட் பாய் சொன்னார் தெரியுமா? ஸோ இப்போ இங்கே டேங்கோட அப்பா வீட்டுக்கு வர, ஸோ டேங்கோட அம்மா அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு நடுவில் பெரிய சண்டையே நடக்குது. இங்கே பாருடி, அவங்க இந்த ஊர்லேயே இதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல, அவங்கள நான் இந்த ஊரை விட்டு அனுப்ப வச்சுட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? இப்போ தான் அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசினேன், அண்ட் அந்த லேடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இங்கே டேங்கோடப்பா சொல்லிட்டு இருக்காங்க. டேங்க்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஒரு விஷயம் புரியுது, இதுக்கப்புறம் ஜங்குக்கு இங்கே இருக்க மாட்டான், ஊரை விட்டு போகிறான். இது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கூட அம்மா நம்பருக்கு தான் டேங் அவனோட அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அழுதுகிட்டே, டேங் நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, நான் போகிறேன், நான் வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல, நான் வந்துடுவேன், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நான் வந்துடுவேன். ஸோ இப்போ டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு யாரோ கட் பண்ணுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கட்டையும்? பாப்பா நான் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா, பாவம் நான் போய் பார்க்கணும். நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஏய் உன் பையனை கூப்பிட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பக்கம் டேங்கோட அம்மாவுக்கும் பயம், டேங்க அடிச்சிடுவாரோன்ட்டு. அதனால இங்கேருந்து டேங்கோட அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம்லாம் ஸ்கிப் ஆக டேங்க அழுதுகிட்டே இருக்கான். இங்கே டேங்கோட அப்பா வீட்டு வாசலில் லாக் பண்ணி கீயவே எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஆனால் இங்கே டேங்கோட அம்மாவுக்கு டேங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. டேங் அழாத டேங், நான் அவனோட ஃப்ரெண்டுமா, அவன் போகிறப்ப என்னால் கூட இருக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் ரொம்ப அழுகிறான். சரி, உனக்கு நான் 1 hour தரேன். உங்கள் அப்பா வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் இந்த ஜன்னல் வழியாக உன்னை இறக்கி விடுறேன், போயிட்டு 1 hour ரிட்டர்ன் வந்துடணும், சரியா? நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன், போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங்கோட அம்மா தான். ஸோ அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ நல்ல ஓப்பன் விண்டோ. ஸோ டேங்க அந்த விண்டோ சைட்லேருந்து கீழே இறக்கி விடுறாங்க. டேங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ டேங் தான் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கான். போயிடாத, நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக, அவனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் ஜங்குக்கு வீட்டுக்கிட்ட வந்து நிற்க,
கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் வந்து நிற்க ஜங்குக் டக்குன்னு அந்த விண்டோவிலே எட்டி பார்க்குறான். கை காட்ட இந்த பக்கம் டேங்கும் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவன் கை காட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கோட முகம் டேங்கோட மனசில் நல்லாவே பதிஞ்சிருக்கு. ஜங்குக் அங்கேருந்து போனதுக்கப்புறம் டேங் அங்கே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டான். ஜங்குக் ஸ்கூலுக்கு முத வந்த நாள் அவனோட இன்ட்ரோ டைம். அப்போ என்ன நீங்கள் குக்கின்னு கூப்பிடலாம். ஸோ டேங் தான் அவன் பெண்ணை வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பான். டக்குன்னு அந்த பெண் ஸ்டாப் ஆகுது. அவன் நிமிர்ந்து பார்க்கல. ஆனால் அந்த குக்கின்ற பேர் அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. அவனுக்கு ஹார்ட் அலர்மை படபடன்னு துடிக்க, குக்கியா, என்னோட குக்கியா, இவன் எஜமாலே அப்படின்ற மாதிரி அவனுக்கு பழசெல்லாம் ஒரு மாதிரி ரீகால் பண்ண மாதிரி அந்த நேரமே ஞாபகம் வந்திருக்கும். டேயாங் ஜங்குக்கை மட்டுமே அந்த நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் ஜங்குக் பார்வையில் டேயாங்கனை கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி நினச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் டேயாங் ஜங்குக்கை நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல. ஸோ நம்ம டேயாங்க்கு நல்லா தெரியும் அது ஜங்குக்கோடதுன்னு. அதனால தான் கையிலேருந்து அதை வாங்கி சாப்பிட்ருப்பான். ஸோ அந்த ஃபுட்டு, அந்த நேம், அந்த மெமரிஸு நம்ம ஜங்குகிட்ட போய் பேசணும், அது ஜங்குக் தானான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கேருந்து அவனே யாருமே இல்லாத நேரமாக பார்த்து ஜங்குக்கிட்ட பேச போயிருப்பான். இதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு டேங் தான் அவனோட கண்ணை அப்படியே துடைக்கிறான். கண்ணெல்லாம் ஒரே டியர்ஸாக இருக்க. டேங் தான் அவனோட கண்ணை அப்படியே வைப் பண்ணிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பர்ஸ் எடுக்கிறான். அந்த பர்ஸ்ல இருந்து ஒரு துண்டு பேப்பர் எடுக்கிறான். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் வீக்கேன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. டேங் தான் அவனோட கண்ணை மூடி அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அந்த டைமில் நம்ம ஜேக்கு எழுதின லெட்டரை கிழிச்சு போட்டிருப்பான்ல. ஸோ நம்ம அவங்களோட கால்கிட்ட ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் அவங்ககிட்ட போயிருக்கோம். டேங் அதை குனிஞ்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ அதில் நம்ம டேங்க்கும் ஜங்குக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த வீக்கெண்ட சிம்பிள். டேங் டக்குன்னு அவனோட கையை மூடிட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருப்பான். ஸோ அந்த இடத்துல தான் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க. இங்கே டேங்க் என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது. அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் அங்கேருந்து மூவ் பண்ணி போயிருப்பான். ஆனால் டேங்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த லெட்டர் நம்ம ஜங்குக் டேங்க்கு தான் எழுதுனான்னு. டேங்க்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு இது என்னன்னே புரியாமல் அங்கேருந்து போயிருந்தாலும் அவனால் அந்த பேப்பரை தூக்கி போட முடியல. நம்ம ஜங்குக் கூட ஞாபகத்தமாக அதை அவன்கிட்டே வச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த பேப்பரை தான் டேயாங் அப்படியே கையில் வச்சு பார்க்குறான். அவனோட கண்ணெல்லாம் ஒரே டியர்ஸாக இருக்கு. அவனோட கையை அப்படியே நல்லா இறுக்கி மூடிக்கிறான். நான் ஏன் இவ்வளோ கோலையாக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் எல்லாரும் முன்னாடி ரொம்ப கெத்தாக தைரியமாக தான் இருக்கேன். ஆனால் விஷயம்னு வரும்போது மட்டும் நான் ஏன் இவ்வளோ கோலத்தனமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் ஜங்குக். நீ என்ன பண்ணாலும் எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும் ஜங்குக். அப்படியே எந்த பக்கம் கட் பண்ணிட்டு இங்கே ஜங்குக் தான் கார் போனதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜனதான் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டு, என்னடா ஒரே குதிச்சுக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? ஜனா 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 அடே 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 கை வலிக்குதுரா, சுத்தாம சொல்ல என்ன விஷயம்? ஜனா ஓகேவாகிடுச்சு. ஆ நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன், ஓகே ஆயிடுச்சு. அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் தெரியுமா? இப்போதான் பண்ணான். அச்சோ, பசங்களோட ப்ரைவசிக்குள்ளே வந்துட்டேனோ. அதெல்லாம் விடுச்சேனா. ஐயோ, எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் லைஃப்லேயே இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே ஜனா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக்குடி ஜனா கையை பிடிச்சிட்டு இருக்கான். பரவாயில்லையே, எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எல்லாம் நல்லபடியாக நடக்குதான்னு கேட்டால் தெரியல. ஆனால் இது ஓகே. ஏன்டா அப்படி சொல்கிற? டேயாங் என்ன சொன்னான்னா, இப்போதைக்கு நாங்கள் லவ் பண்ணுறத யார்கிட்டேயும் சொல்ல வேணான்னு சொன்னான். ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, அவங்க அப்பா பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.
அப்புறம் இப்போ தெரிஞ்சிட்டா மேபி பிரிச்சிடுவாங்களோன்னு பயப்படுறான். பத்தா குறைக்கு நல்லா செட்டில் ஆயிட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எனக்காக இருப்பான்ல, எனக்கு அதுவே போதும். ஸோ ஜனாக்கும் புரியுது கொஞ்சம். சரி, சந்தோஷமா இருந்தா சரிதான். வா, இங்கே நிற்க போறியா, வீட்டுக்கு வர போறியா? வா வா வா, போலாம் 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 அப்படின்ட்டு ஜங்குக்கோட முகத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த உண்மையான சிரிப்பு ஜனாக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இப்போ ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுக்கலாம் போயிட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஃபோனுக்கு கால் வந்துட்டே இருந்திருக்கோம். நம்ம ஜங்குக் எடுக்கலை. இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பான். யார் இது, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் கால் வர அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஜங்குக், எங்கே போன? எத்தனை வாட்டி கால் பண்ணுறது, எடுக்க மாட்டியா? ஆ, டேயாங், நீயா? நான் தான். இதுக்கப்புறம் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலும் நீ டக்குன்னு எடுக்கணும். இது உன்னோட ஃபோன் நம்பரா? இல்லை, இது பப்ளிக் பூத்தோட நம்பர். நான் எப்போ இந்த பப்ளிக் பூத்லேருந்து கால் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த நம்பர் அந்த நம்பர்னு எதுவும் கிடையாது. எப்போ ஃபோன் வந்தாலும் நீ எடுக்கணும், சரியா? உன் ஃபோன்லேருந்தே பண்ணலாம்ல. இங்கே பாரு குக்கி, என்னோடய ஃபோன் எங்கள் அப்பா ஃபோனோட கனெக்டில் இருக்கேன். நான் இப்போ உன்ட்டு இதில் பேசினேன்னா அவர் ஃபோனில் இது ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ நம்ம மாட்டிப்போம். நான் சொல்கிறதுனால இதை மட்டும் நீ எனக்காக செய், சரியா? நம்ம இதுக்கப்புறம் இப்படியே பேசிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு இந்த மாதிரி ஃபோன்லேருந்து கால் பண்ணுவேன். இதுதானே உன் நம்பர்? கரெக்டான நம்பர் தானே? ஆமாம். ஆனால் உனக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? உங்ககிட்ட தான் நம்பர் இல்லையே. அதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்டா, விட. சரி சொல்லு, இதுக்கப்புறம் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலும் எடுப்பல்ல? கண்டிப்பாக எடுப்பேன், நீ சொல்லிட்டல்ல. அதே மாதிரி காலேஜில் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம லவ் பண்ணுறோன்னு. ஷேர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உன் ஃப்ரெண்டுக்கும் சரி, சரியா? சரி டேயாங், எத்தனை வாட்டி சொல்லுவேன்? எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகிற வரைக்கும் நான் இதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். அண்ட் இது உனக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கும் தெரியும். பட் எனக்கு வேறு வழி இல்லை ஜங்குக்கா. சரி பரவாயில்ல, நீ இப்போ என் கூட இருக்கல்ல, எனக்கு அதுவே போதும். அது ஜங்குக், நான் இப்போ கிளம்பணும். வீட்டுக்கு வெளியே இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே போகணும். ஸோ நான் கிளம்பட்டா? டேயாங், சொல்லு. நீ ஏன் வர வர ஜங்குக் ஜங்குக்குன்ற, குக்கினே கூப்பிட மாட்டேங்கிற? சரி குக்கி, நான் வைக்கிறேன். மிஸ் யூ. எங்கள் ஜங்குக் முகத்தில் ஒரே சந்தோஷம். மிஸ் யூ டூ. லவ் யூ டேயாங். லவ் யூ டூடா. சரி, நல்லா தூங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், ஓகே? அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். ஜங்குக் தான் பெட்டில் உருண்டு பரண்டுக்கிட்டு இருக்கான். டேயாங் இப்போ வீட்டுக்கு போகிறான். ஸோ டேயாங்கோட அப்பா தான். டேயாங் பா, எவ்வளோ நேரம்? அப்போ அது காலேஜில் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பஸ் மிஸ் ஆகிடுச்சு, கேப் பிடிச்சி வந்தேன். ஓகே, என்ன ஈவெண்ட் நடந்துச்சு இவ்வளோ நேரம் வரைக்கும்? லைப்ரரியில் ஒரு புக் ரிலீஸிங் ஈவெண்ட்ப்பா. ஸோ நிறையா கெஸ்ட் வந்துருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னாங்க. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வரக்குள்ளே தான் லேட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சது தான், வேலையை முடிச்சுட்டு வரதான் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஃபோன் இந்தாங்க அப்படின்ட்டு டேயாங் ஃபோனை கொடுத்துட்டு அவன் மேலே போயிடுறான். டேயாங் பா, இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் 10 மணினா 10 மணிக்கு நீங்கள் இருக்கணும், சரிப்பா? சாரி அப்படின்ட்டு அங்கே இருந்து டேயாங்கோடைய மேலே போயிடுறான். அவனுக்கு இவ்வளோ நேரம் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே எதுக்கு தான் ஒரு வீட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொடுத்துருது. ஆனால் டேயாங் ரூமுக்கு வந்துட்டு அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட்டில் விழுகிறான். அவனோட மனசுக்குள்ளே ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிறான், இதுக்கப்புறம் ஜங்குக்கு விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் காலேஜில் யாருக்குமே தெரியாமல் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ காலேஜில் தான் நம்ம ஜங்குக் தான் அவனோட லாக்கர் கிட்டே இருக்கான். அவனோட புக்ஸ் எடுக்கிறான். ஸோ டக்குன்னு ஒரு புக்குள்ளே இருந்த ஒரு குட்டி நோட் அப்படி விழுகுது. ஸோ அது ஒரு பேப்பர். அந்த பேப்பர் அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். காலேஜ் டெரஸ் 4:30
அப்படின்னு போட்டு அதில் ஒரு குட்டி டேகுக் சிம்பிள் இருக்கு. அப்போ நம்ம ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு அந்த நோட்டை அப்படியே மடித்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அவனுக்கு இந்த டேக்குக்கோட சிம்பிள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அது நம்ம டேவாங் எழுதுனது தான்னு. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணா ஜங்குக் தான் டெரஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யாரோ பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாங்க. குக்கி மிஸ் யூ. இப்போ தான் மிஸ் யூவா? காலையிலேருந்து நின்று பார்க்க கூட வரல. அச்சோ குக்கி சாரிடா. திரும்ப என்ன பண்ணுற? ஓ எனக்கு வேண்டாம். வேண்டாமா அப்படின்ற மாதிரி சும்மா அங்கே பிக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் முகத்தில் சின்ன சிரிப்பு வந்துடுது. அப்பா என் குக்கி முகத்தில் சிரிப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. போடா போய் சொல்கிற. சோ இங்கே பாரு குக்கி, என்ன இவ்வளோ கோவம்? நீ சாப்பிடவே இல்லட்டியாவும் இதுக்கு அவ்வளோ கோவம்? ஆமாம் தா ஜானா இன்னைக்கு உனக்காக தான் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிச்சு, நீ வாங்கிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி என் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ நம்ம அங்கே தான் டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு பின்னாடியே வரான். அவனை கையை பிடிச்சி அவனோட பக்கத்தில் நிற்க வைக்கிறான். சரி குக்கி சாரி, நம்ம சேர்ந்து சாப்பிடலாமா? பசிக்குது. சரி கூட அப்படின்ட்டு அங்கே டெரஸில் உட்காடுறாங்க. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்க்கு ஃபீட் பண்ணுறான். நம்ம டேங்க் தான் வச்சுக்கன்னு வாங்காமல் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு கூச்சமாக இருக்கு, அவன் இப்படி பார்க்குறது வெக்கமாகவும் இருக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நீ வந்து பார்த்துட்டு ஏன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? தெரில, பார்க்கணும்னு தோணுது பார்க்குறேன். ஏன்டா நான் பார்க்கறதுக்கு கூட பர்மிஷன் கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது, பார்ப்பேன் அப்படின்ட்டு மறுபடியும் கணத்தில் நல்லா வாட்டமாக கையை வச்சுட்டு நம்ம டேங்கோடி உட்காந்துருக்கான். நாளைக்கு நான் வந்து டிஃபன் பாக்ஸ் தந்துட்டு போயிடுறேன், சரியா? இவ்வளோ லேட்டாலாம் சாப்பிடாத. சரி அப்படின்ட்டு அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்க நம்ம டேங் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கான். அவனோட டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஜங்குக் தான் தூரத்துல இருந்து டிஃபன் பாக்ஸோட நடந்து வந்துட்டு இருக்கிறத டேங் பார்க்குறான். என்ன இந்த ஜங்குக் அவன் பாட்டுக்கு வரான். ஐயோ இங்கே வேணா பார்த்தா காலி. இந்த லீட்டை பேசுறது இல்லை, இருந்தாலும் அவன் பார்த்தா கண்டிப்பாக பாட்ட சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி. இருங்கடா ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த கேங்லேருந்து பிரிஞ்சு டேங் பாட்டுக்கு போகிறான். ஜங்குக் தான் டேங் போகிறத பார்த்துட்டு அவன் பின்னாடி தான் போகிறான். சரி இப்போ காலேஜோட பேக் சைடில் நிறைய மரம்லாம் இருக்குது. அது ஒரு கார்டன் ஏரியா மாதிரி, பட் யாருமே இருக்க மாட்டாங்க, புதராக இருக்கும்ல அந்த மாதிரி இடம். ஸோ நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு அங்கே நிற்க வைக்கிறான். சின்ன ஜங்குக்கா நீ பாட்டுக்கு வந்துட்ட, ஏன் கோவப்படுறட்டையும்? சாரி குக்கி. இல்லைடா நீ பாட்டுக்கு டிபார்ட்மெண்ட் பசங்க இருக்கிற இடத்துக்கு வர. லீ கூட அங்கே தான் இருந்தான், பார்த்துருந்தா அப்பாட்ட சொல்லியிருப்பான். சாரிடா அந்த பயத்தில் தான். சரி நான் போகிறேன். ஜங்குக் என்ன? இல்லை நான் போகிறேன் இந்தா அப்படின்னு மாதிரி ஜங்குக் அங்கேருந்து போக பார்க்க குக்கிமா இங்கே வா அப்படின்ட்டு குக்கி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். சாரிம்மா சாரி, நிஜமாக சாரி. அது ஒரு பயத்தில் தான் கற்றுனேன், கோபம் கூட கிடையாது, பயம் மட்டும்தான். சரி எனக்கு புரியுது டேங், நான் எதுவும் சொல்லலை. சரி மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. நான் நிஜமாலே பயத்தில் தான் திட்டினேன், சாரிடா வேணும்ல இல்லை. ஸோ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேங்னை வந்து பார்க்க எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஸோ சாரி, நிஜமாக சாரி. போதும் போடா, எப்போ பார்த்தாலும் சமாதானப்படுத்துகிறன்ற பேரில் என்னென்னமோ பண்ணுறா. நான் ஒன்றுமே பண்ணல, என் குக்கியை நான் கிஸ் தான் பண்ணேன். இதுவே உனக்கு என்னென்னமோ மாதிரி இருக்கா? அப்போ இன்னும் என்னென்னமோ பண்ண என்ன பண்ணுவ? போடா அப்படின்ட்டு அங்கே தள்ளிட்டு அங்கேருந்து ஜங்கு கூடிடுறான். அங்கே ஜங்குக்கு திட்டினது டேங்குக்குமே வலிக்குது. டேங்க்கு பயம் மட்டும்தான், ஜங்குக்கு மேலே எந்த கோபமும் கிடையாது. ஒரு பதட்டத்தில் பேசியிருப்பானே தவிர்த்து இன்டென்ஷனெல்லாம் இருக்காது. அது ஜங்குக்குமே நல்லாவே புரியும், அதனால் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்போ டேங் வந்துட்டு பப்ளிக் பூத்தில் நின்றுட்டு ஜங்குக்கு கால் அடிக்கிறான். ஜங்குக்கு தான் அஜு கூட இருக்கான். ஸோ அஜு தான், உன் ஃபோனுக்கு ஏதோ நம்பர்லேருந்து கால் வருது பார், யாருன்னு பாரு.
கொடு அப்படின்ட்டு ஃபோன் வாங்கிட்டு ஹலோ அப்படின்ட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போயிடறான். எங்கடா போகிறேன், நான் பேசிட்டு வரேன், இம்பார்ட்டண்ட்டான கால் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து ஜங்குக்கு போகிறான். சொல்லு யார்? அஜு. அவனுக்கு வேலையே இல்லையா? ஏன் பார்த்தாலும் உன் கூடயே இருக்கான். என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருப்பான். சரி சொல்லிட்டியா? சாப்பிட்டியா குக்கி? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வெளியே போகலான் இருக்கேன், போயிட்டு வா. கூட வரியா? நான் வரல. அப்புறம் வீட்டில் பார்த்துட்டா சரி என்னோட நீ தெளிவாக இருக்க. வேறு என்ன பண்ணுறது, அப்புறம் பேச முடியாமல் போயிடுச்சுன்னா சரிதான். சரி ஓகே, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லைப்ரரி. ஐயோ அது அஜு அப்பாவோடது. பார்த்தாரு அஜுக்கு சொல்லிடுவார், அவ்வளோதான் நம்ம காலி. ஓ சரி என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணலாம், காலேஜ் பக்கத்துலேயே பார்க்கலாமா? காலேஜ் பக்கத்துலையா? சரி அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கல, அங்கே வந்துடுறேன், நானும் வந்துடுறேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு இந்த பக்கம் நம்ம டேங் போகிறான். ஸோ கட் பண்ணி அப்புறமேனா நம்ம ஜங்குக் தான் டேங் கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். டேங் தான் யாராக வராங்கன்ற மாதிரி ஒரு பயத்துலேயே இருக்கான். ஆனால் ஜங்குக் அப்படி இல்லை, டேங் கூட இருக்க மூமெண்ட் இன்னொன்று ப்ரீஷியஸ், அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே என்ன ஆச்சு டேங் இல்லை குக்கி, யாரை பார்த்துட்டா, காலேஜ் பக்கத்தில் வேற இருக்கோம், இன்னைக்கு காலேஜ் லீவு, யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ செகண்ட் இயர் படிக்கிறாங்க 2 பேரும். ஸோ இப்போ நம்ம டேங்க்கு தான் ஒரு பொண்ணு பூவை நீட்டி ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பின்னாடி டேங்கோட கேங்கே கத்துது. டேங் தான், டேய் என்னடா பண்ணுறீங்க, டேய் வாங்கடா, டேய் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கம்பல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேங் தான் அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு, இங்கே பாரு நான் அந்த ஃப்ளவரை வாங்கிக்கிறேன், பட் அந்த இன்டென்ஷன்லாம் இல்லை, ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு கை கொடுத்து அமுச்சு விடுறான். ஸோ இந்த பக்கம் டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா இப்படி பண்ணிட்டேன், எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் எதாவது ப்ரப்போசல் வந்தால் கண்டிப்பாக ஓகே சொல்லிடு சரியா அப்படின்ற மாதிரி இங்கே உனக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம அஜுதா இந்த பக்கம் நம்ம ஜங்குக் கிட்ட, அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜங்குக், என்னாச்சு, டேங்க் ஏதோ ப்ரப்போசல் வந்துச்சாமே. என்ன சொல்கிற? ஆமாம், ஏதோ ஒரு பொண்ணு பூ கொடுத்துச்சான், டேங்க வாங்கிட்டானா, அக்செப்ட் பண்ணிட்டான், சில பேர் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க, தெரியுமா உனக்கு? அவனை பற்றி எனக்கு இங்கே தெரியப்போத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம அஜு சொல்லிகிட்ருக்க. ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அன்றைக்கி நைட்டு டேங்களுக்கு மேலே கால் பண்ணுறான் ஒரு 8 o'clock போல். ஸோ ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக இருக்க. என்னாச்சு, ஏன் எவ்வளோ அமைதி? டேங் இன்னைக்கு யாராவது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? அச்சு சொன்னா, நிஜமாவே ப்ரப்போஸ் பண்ணாங்களா? குக்கி அது ரொம்ப நார்மல், நான் வாங்கிக்கினானா எதுவும் இன்டென்ஷனாக எல்லாம் இல்லை, சொல்லி அனுப்பிச்சிட்டேன், ஃப்ரெண்டு மட்டும் தானே, இல்லை நீ வாங்காத. சரி நான் வாங்க மாட்டேன், ஓகே இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, அழுதியா? இல்லையே, நான் ஏன் அழுகணும்? குக்கி அழுதியா? இல்லை. சரி ஒன்றும் இல்லை. சரி நம்ம டேங் தான் ஜங்கு கிட்ட, குக்கி இங்கே பாரு, நான் அந்த பூவை வாங்கலைன்னா அங்கே லீக் கண்டுபிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிடுவான். நான் என் சுச்சுவேஷன் உனக்கு புரியுதில்ல குக்கி, நான் காரணம் சொல்லலை, எனக்கு புரியுதுட்டே, நான் அந்தளவுக்கு லூஸா இருந்தாலும் ஒரு பொசசிவ்னஸ் தான், நீ எந்தன்ற பொசசிவ்னஸ் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங்குமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் அஜும் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேங் தான் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் இருந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ டேங் நல்லாவே பேஸ்கெட் பால் விளையாடுறான். ஸோ நம்ம டேங் தான் பால் அப்படி இது பண்ணிகிட்டே பேஸ்கெட்டுக்குள்ளே போடுறதுக்குள்ள அஜு தலையிலே அடிக்கிறான். ஸோ அஜு தான் அடி கீழே விழுக, ஏய்
உனக்கு கண்ணு தெரியல, இல்லை விளையாட தெரியாதுன்னா எதுக்காக இங்கே இருக்க? அஜு அஜு விடு அஜு. ஆவும் ஆவுமா, ஃபேன் வந்து அடிச்சிருப்பான், உனக்கு இன்னும் திருந்தலையே எதுவும். அப்போ ஜங்குக் தானே சமாதானப்படுத்துகிறான். இல்லை அஜு தெரியாமல் பட்டிருக்கோம் விட்டு. அப்போ நம்ம டேங்க எதுவுமே கண்டுக்காமல் அந்த பால் எடுத்துகிறான் பாட்டுக்கு போகிறான். ஜங்குக்கு சுத்தமாக புரியல ஏன் டேங்க இப்படி பண்ணுறான், ஏன் இப்படி பார்க்காத மாதிரி போகிறான்ட்டு. ஸோ அப்படியே இப்போ டெரஸில் தான் ஏன்டா அஜு தலையில் அடிச்ச? அவன் உன் கூட உட்காந்துட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உன் கூட இருப்பாங்களோ மாதிரி என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான். இது என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா போடா, நான் போகிறேன். ஏய் எங்கே போகிற? போகிறேன் போ, அஜுட்ட போகிறேன். அஜுட்ட போறியா? மண்டையில் கொட்டுவா, உட்காரா. டே குக்கிமா. சரி ஓகே விடு, அவன் ஃப்ரெண்டு எனக்கு புரியுது. பட் அவன் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தரல. செப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். பொசசிவ் ஆகிறியாட்டேயா? பொசசிவா இல்லையா? ஆஹா, எனக்கு நல்லா தெரியுது, உன் மூஞ்சிலே தெரியுது நல்லா பொசசிவ் ஆகுற. போடா. இங்கே நம்ம ஜங்குக்கோட பேக்கை தான் டேங் நோண்டிட்டு இருக்கான். அவனோட பேக்லேருந்து குட்டி குட்டி நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறான். டேய் இந்த நோட்ஸ்லாம் என்ன அப்படியே வச்சிட்டு இருக்க? வேற என்ன பண்ணுறது? நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றுமே எனக்கு ப்ரீஷியஸ். இந்த குட்டி குட்டி நோட்ஸ் கூட நீ சொல்லு, இந்த நோட்ஸ் இல்லைன்னா இப்படி நம்ம மீட் பண்ணிக்க முடியுமா, இல்லை பேசிக்க தான் முடியுமா? சரி, ஒரு நோட் மிஸ் ஆகுது. என்னது? இன்னைக்கு மார்னிங் உன்னோட கபோர்டில் வச்சுன்னு, அது எங்க? மார்னிங் கபோர்டில் வச்சியா? இல்லையே, நான் இன்னும் போய் கபோர்டு ஓப்பன் பண்ணல. நல்லது. சரி, ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போ. என்ன விஷயம்? பார்த்துட்டு போடா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அவனோட லாக்கர் ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக் தான் அந்த நோட் எடுத்து படிக்கிறான். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் நாளையோட நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து 1 year ஆக போகுது ஜங்குக்கா. ஸோ இன்னைக்கு நைட் நான் அவனை பார்க்க வரேன். என்ன பார்க்க வரானா? பாவி, நேரில் இருக்கும்போது சொல்லாமல் நோட்டில் கொடுத்துட்டு போயிருக்கான் லூசு பைய அப்படின்ற மாதிரி ஜங்குக்கன் நோட்ஸ் எடுத்து, அந்த குட்டி நோட் சிக்கி நோட் இருக்குல்ல, அதுதான் எடுத்தவனோட பேக்கில் போட்டுட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜனா கிட்ட, ஜனா சொல்லு ஜங்குக்கா, டேங் வரான். இது டேங் வரான். நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து 1 year ஆச்சு. வா, பரவாயில்லையே, என் பையன் வெற்றிகரமாக ஒரு வருஷத்தை கறந்துட்டான். அடப்போ ஜனா, இந்த 1 வருஷம் மறைஞ்சு அவனை லவ் பண்ண எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். நீங்கள் எல்லோரும் முன்னாடியே லவ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான் ஜங்குக்கா. சரி, டின்னர் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பிடிக்கும்னு சொல்ல, பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே டேங்கு பிடிச்செல்லாம் தடபுள்ளலாம் ரெடி ஆகுது. ஸோ இப்போ ஒரு 8 o'clock போல் டேங்குமே வீட்டு காலிங் பெல்லில் ப்ரெஸ் பண்ணுறான். இங்கே நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். டேங் இல்லை வரலாம்ல, வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜனா தான், வாப்பா டேங் எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஆன்ட்டிலேருந்து அம்மாவுக்கு ப்ரமோஷன், சூப்பர் அப்படின்ற மாதிரி ஜனா சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான், அம்மா நான் டேங் ரூம்க்கு கூட்டு போ, ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரிம்மா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்லிட்டு டேங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்போ ரூம்குள்ளே நம்ம ஜங்குக் தான், மிஸ் யூ டேங். அடப்பாவி, காலைல தானே மீட் பண்ணோம், மிஸ் யூன்றா? இந்த அளவுக்கு ப்ரைவசியாக இருந்துச்சா? இல்லை டேங், எப்போ பார்த்தாலும் எனக்கு தானா, எனக்கு பிடிச்சிருக்கடா. டேங் தான் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறான். போதும், மூச்சு வாங்குது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிக்கோவா, கேட்காத பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு டேங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஜங்குக். ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்ற இடத்துல தான் நம்ம ஜனாவும் தான் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டேங் லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜனாக்கு 1 yearக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப நல்லது, நல்லா தான் போயிட்டுருக்குமா, பயப்படாது டேங்,
நான் அவங்க அப்பா அளவுக்கு மோசம் இல்லைன்னு வச்சுக்கேன். நான் ஜங்குக்கு நல்ல ஒரு படி மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி தான் நல்லா பேசுவேன். உனக்கும் அப்படிதான், உனக்கு அம்மா மாதிரி தானே. ஸோ கவலைப்படாமல் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்கள் அளவுக்கு நான் நிற்பேன். தேங்க்ஸ்மா, நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாகவே லவ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சரிம்மா, இப்போ புரியுது சங்குக்கு எவ்வளோ ஜாலியாக அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றான்னு. அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், நானே அதை கேட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டேங்க்கு ஜனா கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, அவங்க அம்மா கிட்ட இருக்கு அதே கம்ஃபர்ட்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜனா தான், சரி ஓகே நான் போய் தூங்க போகிறேன், டேங் சீக்கிரம் கிளம்பிட, இல்லை உங்கள் அப்பாவுக்கு டவுட் வந்துடும். எங்கள் அப்பா பற்றி என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி ஓகே நான் போகிறேன், ஜங்குக் பார்த்துக்கோ, பார்த்து அனுப்பிச்சி விடு. சரிம்மா. சரி இந்த பக்கம் டேங் தான் கிளம்புறேன் நிற்கிறான். போயே ஆகணுமா, காலேஜில் மீட் பண்ணலான்டா. டேங் ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி குக்கிமா. போயிட்டு வருவா. அப்போ நம்ம குக்கி தான் டேங்கோட கையை பிடிச்சிட்டு மிஸ் யூ. அப்போ டேங்கடி பொறுமையாக ஜங்கு கக் பண்ணுறான். ரொம்ப மிஸ் பண்ணாத, சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இதே மாதிரி அவங்க டேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ 3rd இயரில் ஜங்குக் தான் டெரஸில் நின்றுட்டுருக்கான், டேங் தான் வரான். ஸோ நம்ம டேங் தான் பேக் பேக் பண்ண வர போகுது. டக்குன்னு ஜங்குக் தள்ளி விட்டுடுறான். எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, திருப்பி திருப்பி என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நீ, என்னாச்சு? நான் சொன்னல, நீ யார்கிட்டயும் போய் பேசுறது, யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நீ திருப்பி திருப்பி அதே பண்ணிக்கிட்டு இருக்க. அல்லாதடா அல்லாத. சரி அல்லாதீங்க வா, எனக்கு பிடிக்கல டேம், நீ என்னை விட்டுற. என்ன பைத்தியமா உனக்கா, நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ட் பண்ணுறட்டையும், எனக்கு வலிக்குது. சரிடா எனக்கு புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி சரி நான் தான் பண்ண மாட்டேன், இப்படி தான் நீ லாஸ்ட் டைமும் சொன்ன, ஒரு வாட்டியும் இப்படி தான் சொல்கிற, ஆனால் நீ இதே தான் பண்ணுற. அவங்க வந்துட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, என்னால் வெளியே சொல்ல முடியல தேவ், உனக்கு புரியுதா? நீ என்னோடது, நான் அது வெளியே சொல்லாமல் இருக்கேன், ஆனால் அதை அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல. சரி சரி காண்டோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேங் தான் ஜொங்க கூட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். இல்லை நான் போகிறேன். என்ன போகிறேன் கிரண், என்ன வார்த்தை இதெல்லாம், வாயை உடைச்சிருவேன். இங்கே பார், உனக்கு கிவ் அப் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லை. நான் இவ்வளோ பண்ணுறேன்னா உனக்காக மட்டும்தான், நீ எனக்கு வேணுன்றனால மட்டும்தான். அவங்க பண்ணுறதுல எனக்கு மட்டும் பிடிச்சிருக்காடா, பிடிக்கல இருந்தாலும் ஏன் நான் தாங்கிக்கிறேன், இதுக்காக பொறுத்துக்கிறேன், உனக்காக. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றனால உங்ககிட்ட நான் போயிட மாட்டேன். உன்கிட்ட அவங்க மேலே உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா, சின்ன சொங்குக்கா? இல்லை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கானாலும் சரிங்க பார், ஐ லவ் யூ. இதை நீ நம்புறல்ல, ஐ லவ் யூடா. நீ இதை நம்புறேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் திருப்பி சொல்லு. மாட்டேன் ப்ளீஸ்டா, எனக்கு கொள்ளாத. நீ மட்டும் இல்லை, நானுமே கஷ்டப்படுறேன், எனக்கு தெரியும். இந்த 3 வருஷம் நீ எனக்காக நிறைய இழந்த. என் கூட கொஞ்சம் சாப்பிட முடியாது, வெளியே என் கூட பேச முடியாதுன்னு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீ இழந்த எனக்கு தெரியும் ஜங்குக்கா. ப்ளீஸ் விட்டு போகணுன்னு யோசிக்காத. நான் உனக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஜங்குக்கா, ப்ளீஸ் அவங்க என்னால் முடியலை. அவங்களாம் அப்படி பண்ணுறாங்கன்னா நீயும் சரின்னு அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு என் ஜங்குக் மட்டும் போதும், நான் பண்ண மாட்டேன் சரியா? ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணாத, என்னை விட்டு போகணுன்னு யோசிக்காத, எனக்கு நீ வேணும். ஸோ ஜங்குக் தான் ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். லவ் யூ டூ டேம். நீ எந்த மட்டும்தான், என்னால் யாருக்கு இப்படி ஒன்று பார்க்க முடியல, ஷேர் பண்ணிக்கணும்னு தோணலை. ஷேர் பண்ணிக்கலாம் வேண்டாம், நான் ஒன்று மட்டும்தான், என்ன ஆனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உனக்கு தான். லவ் யூ. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் சொல்லு, பண்ணுறேன். வர கிராஜுவேஷன் டே
என் கூட இருக்கணும், சரியா? நீ லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் டேயாங், ப்ளீஸ். சரி, ஓகே, கண்டிப்பாக இருப்பேன் உன் கூட. ஜங்குக் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த கிராஜுவேஷன் டேவுமே வருது. நம்ம டேயாங் தான் ஒரு குட்டி நோட் எழுதிட்டு மடிக்கிறான். ஸோ இப்போ நம்ம டேயாங் தான் ஜங்குக் எங்கன்னு தேடிட்டு இருக்கான். ஜங்குக் இன்னும் வரல. ஸோ நம்ம அஜுவை பார்க்குறான். அஜு, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு விசிட்டு சிறு பேசுகிற? நார்மலாக தானே கூப்பிட்டேன். என்ன வேணும்? இது ஜங்குக் கிட்ட கூட. நான் எதுக்காக கொடுக்கணும்? மூடிட்டு சொன்னதை செய். இது ஜங்குக் கிட்ட கூட. ஸோ இந்த பக்கம் நம்ம டேயாங் அதை சொல்லிட்டாங்க வந்து போயிடுறான். ஸோ அஜுக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்கல டேயாங் ஜங்குக் கிட்ட பேசுறது. அப்படியே நோட் எடுத்து பார்க்குறான். அப்பா வராரு. அப்பா வராரா? இதை எதுக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறான் லூஸு அப்படின்ட்டு அந்த நோட்டை கசக்கி தூக்கி கீழே போட்டுடுறான். இந்த பக்கம் டேயாங் தான் போகிறான். அவனோட மனசுக்குள்ளே ரொம்ப பயம். ஏன்னா கிராஜுவேஷன் டே அவங்க அப்பாவும் அவன் பார்க்கறதுக்காக வராரு. அவங்க அம்மா மட்டும்தான் வருவாங்கன்னு டேயாங் நினச்சிருப்பான். அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க அப்பாவுமே வரேன்ட்டாரு. டேயாங்கள வேணான்னு கூட சொல்ல முடியல. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அஜு கூட இருக்கான். ஏய், என்னடா ஒரு மாதிரி இருக்கா? இல்லை அஜு, டேயாங்க காலேருந்து காணவே காணோம். அவன்கிட்ட திருப்பி பேசிகிட்டு இருக்க அப்படி தானே? உனக்கு தான் தெரியும்ல நாங்கள் பேசுகிறோன்னு. அப்புறம் என்ன, ஒன்னால் திருத்தவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி அஜு பார்க்குறான். அஜுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு தெரில, அவனுக்கு ஒரு மாதிரி இது வழியை கொடுக்குது. இங்கே ஜங்குக் டேயாங்க தேடுறது. ஆனால் அவன் எதுவுமே ஓப்பனாக சொல்லிக்கல. ஸோ இப்போ ஜனதா அப்படியே வராங்க. என்ன மாதாஜி, என்ன எப்படி இருக்கு எங்கள் காஸ்டியூமு? குரங்குக்கு மங்கிக்குள்ளே வச்ச மாதிரி இருக்க. நானு நீ பொக்கிஷன்டா தங்கம். நீ தங்கம் ஜனா. உன் புள்ள பொக்கிஷம், நான் குரங்கா? நல்லா வருவேன் மாதாஜி. நீனு வர வர இதை கண்டுவே மாட்டேற மாதாஜி. நானாடா இப்போ நான் கண்டிட்டு என்ன பண்ண போகிறேன்? எங்கே உங்கள் அப்பா? அவரெல்லாம் வரல. உனக்கு என்னடா கிராஜுவேஷன் டே? நீ யூகேஜி எல்கேஜி படிக்கும் போது நல்லா பார்த்துட்டேன். நீ ஏன் போய் வாங்கிட்டு வா, வேஸ்ட்டு, போர் அடிக்குன்றாரு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. நானே ஜங்கு கூட கட்டாயத்தினால தான் வந்தேன். ஜனா, சரி வா, இப்போ நான் காலேஜுக்குள்ளே போகிறேன். அத்தாஜி, நீ காலேஜுக்கு போனது இல்லைல்ல? இல்லை. ஆனால் இது நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். என் பையன் மூலியமாக நான் காலேஜுக்குள்ளே வந்திருக்கேன். நல்லது, வாங்க வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜனாவை கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ள போறாங்க. ஜங்குக் முகம் ஒரு மாதிரி இருக்கிறத ஜனாவும் பாக்குறாங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க? இல்ல ஜனா, டேயாங்க காலன் பார்க்கவே இல்லை. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு வாட்டி கூட பார்க்கலையா? இல்லை, பார்க்கவே இல்லை. சரி, இங்கே எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான். அவங்களே இருந்தாலும் யாருக்கும் தெரிய வேணான்னு விட. எங்க இந்த அஜு பைய? கேன்டீன் போய் தான் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கோம், வருவோம். ஸோ இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் அவங்க அப்பா கூட இருக்கான். அப்பா, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். லீயை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ இந்த பக்கம் நம்ம டேயாங்கோட அப்பா தான். இது லீலா? என்னாச்சு? யாரும் இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, பேசிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ லீ தான். அங்கிள் எல்லாம் விடுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் லீ, ஏன் பேசிக்கிறது இல்லை? ஸோ அப்போ லீ தான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இப்போ டேயாங் தான். பா, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கள குட் பர்சன்ஸ் கூட மட்டும் தான் பேசணும் பழகணுன்ட்டு. ஒரு கேரக்டர்லெஸ் பீப்புள் கூட என்னால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங் சொல்ல. ஸோ இங்கே டேயாங்கோட பார்க்க புரியுது. ஏன்னா டேயாங் இந்த மாதிரி யாரையுமே சொல்ல மாட்டான். அவனே ஒருத்தவங்களை இப்படி சொல்கிறானா, லீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு புரியுது. சரி லீ, அம்மா அப்புறம் பார்க்கலாம் டேயாங் அப்படின்ட்டு அவரும் டேயாங் கூட அங்கேருந்து கிளம்புறாரு. டேயாங்கோட அம்மாவும் கூட தான் வராங்க. ஸோ அப்படியே கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அடுத்து என் டிபார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம அஜு தான் அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காடுறான். இந்த ஜங்குக், நாங்கள் மெத்தாஜி அப்படின்ட்டு எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். என்னடா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக முடிஞ்சிட்டு இருக்கு போல? ஆமாம் முடிஞ்சிடுச்சா? என்னடா சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு அஜு? அதில் அந்த டேயாங்கிட்ட ஒரு ப்ரப்போசல். அவனுக்கும் 3 வருஷமாக ப்ரப்போசல் வந்துட்டே தான் இருக்கு. யாரு கூட தான் கமிட் ஆக போகிறான்னு தெரில. என்ன சொல்கிற, ப்ரப்போசலா அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து ஜூஸை வச்சுட்டு அங்கேருந்து ஓடுறான். ஜனாவும் டேய் என்னடா அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. எங்கள் அஜுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவனும் போகிறான்.
இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் போய் பார்க்குறான். டேங் முன்னாடி ஒரு பொண்ணு நீல் டவுன் போட்டுட்டு இருக்கு. டேங் தான் அது வந்து டேங் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். 3 இயர்ஸா அவன் கூடயே படிச்சிருக்கேன், அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கேன். நான் கூட எவ்வளோ க்ளோஸ்னு உனக்கே தெரியும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா இதான் லாஸ்ட் டே. உன்கிட்ட இப்போ நான் சொல்லலைன்னா என்னோட லைஃப் லாங்கில் சொல்லவே முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ ஐ லவ் யூ. ஸோ எல்லாரோடையும் கை தட்டியமாக சேர் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கோவம். ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பாங்க, பெரிய சண்டையும் வந்திருக்கோம். இங்கே நம்ம ஜங்குக் தான் வேகமாக அங்கேருந்து போகிறான். அந்த பொண்ணு கையிலேருந்து ரோசஸை பிடுங்கிட்டு அவளை அப்படியே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு திரும்புகிறான் டேங் பக்கமா. என்னடா நினச்சிட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கா, எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ எனக்கு இவ்வளோ நாள் இவங்க யாருக்கும் அது தெரியல, நீ இப்போ கூட சொல்லாமல் நிற்கிற. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது வந்த வேணான்னு சொல்லுன்னு சொன்னேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை வாங்க போகிறேன். நான் உனக்காக எங்க ஒருத்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கனே, உன் கண்ணுக்கு தெரியலையா? திருப்பி திருப்பி எதுக்காக டேங்கன்னு ஹர்ட் பண்ற? டேங் பேசிட்டேன் அப்படின்ட்டு டேங்கோட ஷர்ட்டை போட்டுச்சு ரொம்ப ஆட்டுறான். ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கை இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஆனால் அவனோட கண்ணு ஃபுல்லாக ஜங்குக்கு பின்னாடி இருக்கு. ஒரு மாதிரி பயத்தோட ஜங்குக்கு அவனோட ஹார்ட் பீட்னாலவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஜங்குக்கு அப்படின்னு எடுத்து திரும்பி பார்க்க ஜங்குக்கு தள்ளுறாங்க யாரோ. டேங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து யாரோ போகிறாங்க. பாப்பா அப்பா இந்த பக்கம் நம்ம டேங்கோட கையை பிடிச்சிட்டு இங்கே அவங்க அப்பா தான் இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு இப்போ தான் புரியுது என்ன பண்ணிட்டேன் அப்பா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் டேங் தான் அவங்க அப்பா கிட்ட இது பண்ண, வாயை மூடிட்டு வா என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போறாரு. இந்த பக்கம் ஜனா தான் நம்ம ஜங்குக்கு ஹோல்ட் பண்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கீழே உட்காடுறான். ஜனா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? போகிறோம். சரி சரி ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்கு கண்ணில் டியர்ஸ் வர ஜனா அப்படியே பேக்கப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேங்கோட கண்ணில் டியர்ஸ் வருது. இங்கே அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். சாரி, இந்த சாப்டரை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர் நான் சூன் போட்டுருவேன். ஸோ லுமினார் மாதிரி ரொம்ப லேட் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த எஃபெக்ட் நான் சூன் முடிச்சிருவேன். ஸோ எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், அண்ட் என்கிட்ட வந்துட்டு பர்த்டே விஷஸ் கேட்டு இருந்தீங்க. ஸோ என்னால் விஷ் பண்ண முடியாததுக்கெல்லாம் சாரி. பட் இதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன். எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. உங்கள் நேம் சொல்லி விஷ் பண்ணுறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஸ்டோரி போடுறதுலலாம் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கதை யாரும் சொல்லாதீங்கடா. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பெண்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது, 1 2 இல்லை, அவ்வளோ பெண்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஜேர்னரில் கதை வேணும்னு சொன்னால் ஓகே, எனக்கு மாஃபியா ஜேர்னரில் வேணும், இல்லைன்னா வந்து எனக்கு உங்களுக்கு அந்த மாதிரி சிஇஓ கோல்டு சிஇஓ இந்த மாதிரி ஜேர்னர் சொன்னால் ஓகே. பட் நீங்கள் ஃபுல் ஸ்டோரியை சொல்லிட்டு இதை நீ போட நீ ஷேடாக நான் போட மாட்டேன். ஓகே, ஏன்னா ரிக்வஸ்ட் ஸ்டோரி போடுற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ யாரும் வந்து எனக்கு கமெண்ட்டை வந்து ஸ்டோரி இது பண்ணுறன்ட்டு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லாதீங்க, ஓகேவா? பிகாஸ் நீங்கள் கமெண்ட்லேயே போட்டிங்கன்னா அது ஸ்டோரியாக போட என்ன நல்லா இருக்க போகுது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஜேர்னர் வேணும்னு சொல்லுங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். அண்ட் இதை சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இந்த தீராத காதலுக்கு. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் இது லூனாக்கும் சங்கிக்கும் கூட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரி. ப்ளஸ் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் வர சாப்டருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, டாட்டா பாய்.